நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம பாட்டி தாத்தா எல்லாருமே உணவே மருந்து அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கியத்தை கேட்டிருப்போம். அதே போல உணவு மருந்தாகும் அப்படிங்கிற நம்மள பல பேருக்கு டவுட்டா இருக்கும். அந்த காலத்துல 32 வகையான அரிசி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த 32 வகையுமே ஒவ்வொரு வகையான அரிசி ஒவ்வொரு நோய்க்கு மருந்து அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல உணவே மருந்து அப்படின்னு ஒரு வாக்கியத்தையே உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 அரிசி வேணா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல வளைஞ்ச 32 வகையான அரிசிகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்களை நம்மளால வராமையும் வந்திருக்கிறத போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான அரிசிகள் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எல்லா மாநிலத்திலுமே மாவட்டங்களிலுமே ஒரு இயற்கை ஷாப் மாதிரி ஓபன் பண்ணி அதுல எல்லா வகையான அரிசிகளுமே நமக்காக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அரிசிகள் நம்ம அந்த மாதிரி கடைகள்ல போய் வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த 32 வகை என்னன்னு பார்க்கலாம். முதல் வகை கருப்பு கவுனி. அந்த காலத்து மன்னர்கள் சாப்பிட்ட அரிசியாமாங்க இது. இந்த அரிசியை சாப்பிட்டா புற்றுநோய் வராதா, இன்சுலின் சுரக்குமா, நிறைய நோய்க்கு மருந்தா அமையுமா இந்த அரிசி. இரண்டாவதா பாத்துக்கிட்டா மாப்பிள சம்பா. இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது மாப்பிள சம்பா. நரம்பு தளர்ச்சியை சரி செய்யுமா, உடலை வலிமைப்படுத்துமா. மூணாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசி அந்த காலத்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்ட அரிசி ஆமாங்க. இதை சாப்பிட்டா சுகப்பிரசவம் வருமா, தாய்ப்பால் நல்லா சுரக்குமா, அப்படிப்பட்ட மருந்தா அமைஞ்சிருக்கா. நாலாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா காட்டு யானம் அரிசி. இந்த அரிசியில வயிற்று சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுமே போக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் மலச்சிக்கல், சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த மாதிரி போக்குமா. அஞ்சாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா கருத்தக்கார் அரிசி. இந்த அரிசி மூலம், மலச்சிக்கல், யூரின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா அமைஞ்சுதான். ஆறாவது கால நமக்கரிசி. இந்த அரிசி நம்ம மூளை சம்பந்தமா, மூளையில இருக்க நரம்பு மண்டலம், பிளட் கிளாட், அப்புறம் சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக கால நமக்கு அரிசி பயன்படுத்தப்பட்டது. ஏழாவது இன்னைக்கும் மூட்டு வலினா நம்ம தேடி போற ஒரே அரிசி அந்த மூங்கில் அரிசி தாங்க. மூட்டு வலி, முழங்கால் வலிக்கு மிக பெரிய மருந்து மூங்கில் அரிசி. எட்டாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா 60ஆம் குருவை அரிசி. இந்த அரிசியில கால்சியம் சத்து மிக அதிகமா இருக்கு. அதனாலேயே எலும்புகள் சம்பந்தமான நோய்கள், எலும்பு வீக்கா இருக்கவங்க இந்த அரிசியை சாப்பிட்டு இருக்காங்க அந்த காலத்துல. 9ஆவதா நம்ம பார்க்க போயிட்டோம்னா இலிப்பை பூசம்பார் அரிசி. இந்த அரிசி பக்கவாதத்துக்கு மிகப்பெரிய மெடிசன் ஆகுமாமாங்க. கைகால் வலியை சரி செய்யுமா. பக்கவாதம் வந்தவங்களுக்கு இந்த அரிசி மிகச்சிறந்த அரிசியா விளங்குது. 10ஆவது பாத்துக்கிட்டீங்கன்னா தங்கச்சம்பா அரிசி. இந்த அரிசியில கால்சியம் சத்து அதிகனால பல்லு, நெகம் இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக இந்த அரிசி கொடுப்பாங்களாம். அது போக இதயம் கூட வலுவாகுமாமாங்க. 11ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா கருங்குருவை அரிசி. கருங்குருவை அரிசியில நோய் வந்தவங்களுக்கு அதிகமா இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சக்தி இழந்திருப்பாங்களா அவங்களுக்கு மீட்டு கொண்டு வரக்காக இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டிருக்கு. 12ஆவது கருடன் சம்பா. இது ரத்தம் ரிலேட்டடா, ரத்தம் சுத்திகரிப்பு, பிளட்ல கிளாட் இருக்கு அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இந்த கருடன் சம்பா அரிசி அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. 13ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா கார் அரிசி. இந்த அரிசி தோல் நோய் வந்தவங்களுக்கு, தோல் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கார் அரிசி வச்சு சமைச்சு கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல. 14ஆவது வகை பாத்துக்கிட்டீங்கன்னா குடைவாழை அரிசி. குடலை சுத்தம் செய்யும் அப்படிங்கறக்காகவே குடைவாழை அப்படின்னு அந்த காலத்துல பேர் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த அரிசி குடலை சுத்தம் செய்யுமாமாங்க, குடைவாழை அரிசி. 15ஆவது கிச்சிலி சம்பா. இந்த சம்பாவை நம்ம நாட்டுல பேர் தெரிஞ்சு வேற மாதிரி மாறிடுச்சு. பட் இதுல நிறைய அயன் சத்துக்களும் சுண்ணாம்பு சத்துக்களும் அதிகமா இருக்குங்களாமா. அடுத்ததா 16ஆவதா பாத்தீங்கன்னா நீலம் சம்பா. நீலம் சம்பாங்கிறது ரத்த சோகையை நீக்கக்கூடியது. ரத்த சோகை வராம தடுக்கக்கூடிய ஒரே அரிசி நம்ம நீலம் சம்பா அரிசி தாங்க. 17ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா சீரக சம்பா. நம்ம எல்லாம் இன்னைக்கு பிரியாணிக்கு பயன்படுத்துற ஒரே அரிசி சீரக சம்பா அரிசி தான். இது நம்ம ஃபேஸ்க்கு நல்ல பொலிவு கொடுக்குமா, எதிர்ப்பு சக்தி உண்டாக்குமா இந்த அரிசி, பாத்துக்கோங்களேன். 18ஆவதா பாத்தீங்கன்னா தூய மல்லி அரிசி. இந்த அரிசி உள் உறுப்புகளை வலிமையாக்க பயன்படுத்தப்படும் ஒரே அரிசி தூய மல்லி அரிசி. 19ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா குளியடிச்சான் அரிசி. இந்த அரிசி எதுக்குன்னா இதே மாதிரி முன்னாடி பார்த்த அரிசி மாதிரி இது கர்ப்பிணி பெண்களுக்கு, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டிருக்கு. 20ஆவதா பாத்தீங்கன்னா
சேலம் சன்னா அரிசி. இந்த அரிசி வந்து தசை, நரம்பு, எலும்பு வலுவாக்கறதுக்காக, கால்சியம் சத்துக்காக இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டிருக்கு. 21ஆவதா பாத்தீங்கன்னா பிசினி அரிசி. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல அரிசி அப்படின்னு சொல்றாங்க. மாதவிடாய் பிரச்சனை, இடுப்பு வலி, அந்த மாதிரி சமயங்கள் எல்லாத்துக்குமே இந்த அரிசி சாப்பிட்டா ஒரு மிகப்பெரிய தீர்வா இருக்குமா. 22வது சூறை குருவை அரிசி. இந்த அரிசி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்க தேவையில்லாதெல்லாம் எடுத்து உடலை அழகு கூட்டவும், உடலை நம்ம பிக்க உடம்பு இருக்கவங்களுக்கு சின்னதாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 23ஆவதா வாளான் சம்பா அரிசி. இது வந்து சுகப்பிரசவம் பெண்களுக்கான அரிசின்னு சொல்றாங்க. 24ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா வாடான் சம்பா அரிசி. இது வந்து அமைதி, தூக்கம், பிளசண்டா இருக்கணும்னா அந்த காலத்துல வாடான் சம்பா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 25ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா திணை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேர் தான். திணை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் வலிமைக்காகவும் உடலை வலுப்படுத்துவதற்காகவும் நம்ம பயன்படுத்துறதுதான் திணை அரிசி. 26ஆம் வகை அரிசி என்னன்னு பாத்தீங்கன்னா வரகு. உடல் பருமனை குறைக்கிறதுக்காகவும், மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு, சர்க்கரை அளவுல வச்சுக்கிறதுக்காக நம்ம வரகு பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த காலத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. 27ஆம் வகை அரிசி பாத்துக்கிட்டீங்கன்னா சாமை. காய்ச்சல் வந்தா சாமக்கஞ்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று தொடர்பான நோய்கள் அத்தனையுமே கட்டுப்படுத்துறதுக்காக சாமை அரிசி அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. 28வது பாத்தீங்கன்னா குதிரைவாளி. குதிரைவாளி அப்படிங்கிறது எலும்பு சம்பந்தமான கால்சியம் அதிகம் இருக்கு அப்படிங்கிறங்காட்டி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த நாளங்கள் ஏற்படும் அடைப்புகளை போக்குறதுக்காக குதிரைவாளி பயன்படுத்தி இருக்காங்க. 29வது பாத்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி. இதுல ஏகப்பட்ட பயன்கள் இருக்குங்க. புற்றுநோய் வராம தடுக்கும், சிறுநீரக கல்லு, உடல் எடையை குறைக்க, எல்லாத்துக்குமே இந்த கைக்குத்தல் அரிசி பயன்படுத்திருக்கு. கடைசியா 30ஆவதா பாத்துக்கிட்டீங்கன்னா சிவப்பு காட்டு அரிசி. இது நம்ம நார்மல் ரெட் ரைஸ், அதாவது சிவப்பரிசியை விட இது சிவப்பு காட்டு அரிசி சக்கரை நோய் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவி இருக்கு. அடுத்தது 31வது பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ற சிவப்பரிசி. இது பற்கள், நகங்கள், தசைகள், எலும்புகள் ஆகியவற்றை வலுப்படுத்த கால்சியம் சத்து அதிகம் உள்ள ஒரு அரிசியா சிவப்பரிசி நமக்கு விளங்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 32 குள்ளக்கார் அரிசி. இது வந்து ரத்த உடல்ல சுத்தமாக்கவும் தோல் நோய்களுக்கும் குள்ளக்கார் அரிசி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.